அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் மாணவ மாணவியரே, இன்று சுதர்சன் அஸ்ட்ராலஜி லேர்னிங் சென்டர் சார்பாகவும் ஒரு வெற்றிலை பிரசன்னம் வகுப்பு நடைபெற போகிறது. இது மாலையில் நடைபெற வேண்டிய வகுப்பை ஏன் சாமி காலையில் தொடங்குகிறார்? இது ஒரு கேள்வியா. உண்மையிலே இப்ப அந்த வெத்தலையை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 12 மணி வரையும் நாம இப்படி வச்சுதான் பார்க்கணும். இந்த வெத்தலைய இப்படி வச்சு பார்க்கணும். அப்ப இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த வெத்தலைய 12 மணிக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அது உண்மையான கணக்கு. அப்ப நம்ம சாயந்தரம் அதை எடுத்தோம்னா அதை நான் திருப்பி வச்சுதான் பார்க்கணும். இன்னைக்கு திருப்பி வச்சு பார்த்துதான் சொல்லி எல்லாருமே வெத்தலை பிரசன்னத்தை பொறுத்தவரையில வெத்தலை எண்ணுங்க, கவுண்டிங் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க, எல்லாம் ரைட். ஆனால் நீங்க அந்த வெத்தலை எப்படி கணக்கு பாருங்கன்னு சொன்னவங்க ஓரை பின்னோக்கி செல்கிறது என்பதை பத்தி எந்த வெத்தலை பிரசன்னத்துக்காரங்களா சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு சில பேர் கேட்கப்பட்ட கேள்விகள்னால எழுதின புஸ்தகங்களே எத்தனையோ புஸ்தகங்கள் மிரட்சியாகி கிடக்கு. அதுக்கு காரணம் என்ன? மனித மனம். முதல்ல நல்லா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கும். சரியா? இப்ப நம்ம வெத்தலைக்கு பேரு நாகவல்லி. வள்ளி, நாகவல்லி. இந்த நாகவல்லிங்கிறது அதனுடைய உண்மையான பேர். அப்ப அந்த வள்ளிங்கிறவனுக்கு அந்த சொல்லுக்கு யார் கடவுள், யார் கணவன்? கடவுள் என்பவன் முருகன். அவனுக்கு தேவசேனா, வள்ளி என்று 2 மனைவிமார்கள். வள்ளி என்பவள் யார்? ஃபேஸ் ரீடர், குறி சொல்பவர்கள் சொல்லுவாங்க. அதுல அவங்க கையை பார்த்தே எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வள்ளியைத்தான் முருகன் மனம் முடித்து கொண்டார். அவர் வேடுவ இனமாக இருந்தாலும் அவளை மனம் முடித்ததற்கு காரணம் அவளிடம் இருந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயம். ஜோதிடத்துக்கு கடவுள் யார்? முருகன். ஆனால் அந்த முருகனுக்கு துணைவியாய் வந்து ஜோதிடத்தில் வருபவள் யார்? வள்ளி. வள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பின்னு படிச்சாரு. வள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பிம்பாங்க ஜோதிடத்துல. அப்ப வள்ளியினுடைய கணவனான முருகனை நீ கும்பிட்டாயானால் கண்டிப்பாக உனக்கு அதிலே வாய்ப்பு உண்டு என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொடுத்தார். அன்று நடந்தது இன்று நடக்காதது. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு மனிதன் கொண்டு வருகின்ற வெத்தலையிலேயே இவன் பகலில் பிறந்தவனா இரவில் பிறந்தவனா? இதெல்லாம் அந்த வெத்தலைக்குள்ள எத்தனை சூட்சுமங்கள் இருக்குன்னு தெரியாது. இதுவரை முதல்ல ஓரலா தான் டச் பண்ணேன். இந்த முறை நல்லா தெளிவா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தாரேன். இவன் பகலில் பிறந்தவனா இவன் இரவில் பிறந்தவனா? இவனுக்கு செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா? இவனுக்கு ராகு தோஷம் உண்டா இல்லையா? அதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது? ஒரு செண்பக பூவால் முருகன் மனதை இலக்கி செவ்வாய் தோஷம் எந்த இடத்தில் இருந்தாலும் நிவர்த்தி செய்ய முடியும். அது வெற்றிலை பிரசன்னத்துல நல்லா ஒரு அறுதியிட்ட விஷயமா வரும். இப்ப முதல்ல முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஈசானத்துல புதன், சுக்கிரன், சந்திரன். புதனும் சுக்கிரனும் கிழக்கு பார்த்து இருப்பார்கள். சந்திரன் மேற்கு பார்த்து இருப்பான். ஆனால் அதே செவ்வாய் தெற்கு பார்த்து இருப்பான். அடுத்த ராகு தெற்கு பார்த்து இருப்பார். சனி பகவான் மேற்கு நோக்கி இருப்பார். கேது தெற்கு நோக்கி இருப்பார். ஆனால் குரு பகவான் வடக்கு நோக்கி இருப்பார். நடுவில் இருக்கின்ற சூரிய பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார். 9 கிரகங்களுடைய நிலையை ராகு கேதுகள் எதிர்மறையாக சுற்றக்கூடியதாக இருந்தாலும் அது அமர்ந்திருக்க இடம் ராகு முன்பகுதியிலும்
கேது பின்பகுதியிலும் இருக்கும். இடையில் ராகு கேதுகளுக்கு நடுவில் தான் சனி பகவான் இருக்கின்றார். அந்த சனி பகவான் ஒருவரே வில்லம்பு ஆயுதத்தோடு கையில் இருக்கின்றார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொன்னார்கள். அப்போதே வரும்பொழுது ஒவ்வொரு வெற்றிலையினுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் வைத்து நாம் ஒரு கணக்கெடுத்து படிக்க வேண்டும். சரி, நாகவல்லி என்று சொன்னதற்கும் இந்த வெத்தலை பிரசன்னத்தில் உள்ள வெத்தலைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மனுஷன் வந்தோடனே அவன் கொடுக்குற வெத்தலையில அழுக்கு இருந்தா இவன் தூமாவதி குடிச்சு போய் இருக்கான், தூசியாருக்கு போய் கழுவிட்டு வாயா அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரி. இல்ல அவன் கொண்டு அப்படி முழுசா ஒரு கட்டு கொண்டு வருவான். சிலர் கொஞ்சம் போல எடுத்து கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நார்மலா எடுத்து கொடுங்கன்னா, உன்னிலிருந்து 12 ராசிகளை நீங்கள் எண்ணி விடலாம், உன்னிலிருந்து 12 லக்கணங்களை எண்ணி விடலாம். ஆனால் வெற்றிலை கூட கூட நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இதுவரை யாரும் அறுதியிட்டு சொல்லாத விஷயம். ஏனென்றால் உலகத்திலே சொர்க்கம் நரகம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள், 14 லோகங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கீர்கள். 14 லோகங்கள் முதல்ல என்ன? இந்த 14 லோகத்துக்குள்ளும் இந்த நாகவல்லி என்னும் வெற்றிலை எப்படி வேலை செய்கிறது? இந்த 14 லோகங்களும் என்ன? பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம் எழுதிட்டாங்க. ஆனால் 15வது ஒரு லோகம் இருக்கிறது, அது நாகலோகம். அது பூமிக்கு கீழே இருக்கின்றது. அந்த பூமிக்கு கீழே இருக்கின்ற தத்துவங்கள் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அதன் கர்மாக்களை எப்படி தீர்க்க வேண்டும், ஒரு மனிதன் பணம் வரவில்லை, கொடுக்கல் வாங்கல் கஷ்டமாக இருக்கின்றது என்று சொன்னால் என்ன பொருளை அந்த வெற்றிலையிலே தடவி என்ன தீபத்திலே காமித்து பிடித்து கொடுத்தாயானால் அவன் நெற்றியிலேயோ இல்லைன்னா கண்பட்டையிலையோ தலையிலையோ வச்சுட்டு போனான்னா அவனுக்கு பணம் வந்துடும். அதே நேரத்துல ஒரு மனிதன் ஒரு கம்பெனி ஃபேக்டரி மூடி கிடக்கு, நீங்க ஜோசியர் திறந்து கொடுத்துருவீங்களாயா, இதை மெயின்டைன்ஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டா என்ன செய்யறது? அந்த வெத்தலையில என்ன தடவணும்? பணம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? எதிரியை வெல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமான் சொல்லமானசாமி கேட்டார், பூலோகத்துக்கு போன்னு தகப்பன் சொன்னோன்னு முதல் கேள்வி என்ன கேட்டாரு? பூலோகத்துக்கு போக சொல்லுங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்கன்னாரு. கொடுக்குறேன்னாரு. உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாரு. எல்லோரையும் வெல்லும் வர வேண்டும், எதிர்த்தால் கொல்லும் வர வேண்டும் கேட்டார் சொல்லமானசாமி. அப்ப எப்பேற்பட்ட தெய்வம் அது? ருத்ரம். அதான் சொல்றேன், இந்த நாகவல்லி என்பது முருகன் அருகில் உள்ள வள்ளியினுடைய ஒரு அம்சம். அதுக்கு நிறைய விளக்கங்கள், கோட்பாடுகள் இருக்கு, நிறைய குறிப்புகள், நிறைய விஷயங்களை உங்க முன்னாடி எடுத்து தர்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்று மாலை மீண்டும் உங்களை எல்லாம் 6 மணிக்கு மேல் சீக்கிரமாக உள்ள வந்துட்டீங்கன்னா எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. பெரும்பகுதி உள்ள வர்றது ரொம்ப லேட்டா வர்றீங்க, வரும்போது நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிருது. அதனால எல்லாம் 6 மணிக்கு மேல தயாரா இருங்க. சேர்றவங்க சேர்ந்து படிச்சுக்குங்க. இது ஒரு அற்புதமான கலை என்று கூறி ஒரு 5 நிமிஷம் மியூட்டுக்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு சந்திக்கிறேங்கிறது கூறி இப்பொழுது இந்த வகுப்பை தொடங்கியதற்கு காரணமே வெற்றிலை இப்படி வைத்து பார்ப்பதற்குத்தான் என்பதை சொல்லி இப்பொழுது வகுப்பு தொடங்கினாலும் மாலை 6 மணிக்கு மேலதான் கண்டினியூட்டி பண்ணுறேங்கிறத சொல்றேன். இப்போ மியூட்டுக்குள்ள வாங்க, வந்து உங்களுடைய ஜஸ்டன்ஸை லேசா சொல்லு. மியூட்ல போடுங்க. வாங்க சொல்லுங்க பழனிசாமி. ஐயா வணக்கம் ஐயா. பழனிசாமி பழனிசாமி பேசுங்க ஐயா. சொல்லுங்க பழனிசாமி. காலையில் அருமையா நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நாங்க தயாராகிருக்கேன் இப்பொழுதோட கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த இப்போ இந்த வள்ளியினுடைய அடிப்படை வச்சு இந்த நாகலோகங்கிறது எப்படிங்கிறது அழகா சொல்லி கொடுத்தீங்க. இந்த அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையில ஒரு மனசுல புரியுற மாதிரி இருக்கு. சொன்ன இந்த பாயிண்ட்டுகளை வந்து ஆராய்ச்சிக்குரியதுங்கிறது நம்ம கண்டிப்பா பிடிச்சிட்டோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதா. நீங்க நிச்சயமா எனக்கு நல்லது பண்ணி சொல்லி தந்துருவீங்க. நாங்க பிடிச்சிருவோம் நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா. நான் சொல்றது நாகவல்லிங்கிற பேருக்கும் வள்ளிங்கிற பேருக்கும் தொடர்பு இருக்கா? அவன் முருகனுடைய மனைவி. இவ்வளவு நாள் கிடைச்சு எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம். எனக்கு அந்த வார்த்தை கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம்.
இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா இதுக்குள்ள அப்படின்ட்டு நீங்க சொன்னது அந்த புக்கில் கொடுத்திருக்கலாம், அது எல்லாம் செய்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க நல்ல விஷயமா இருக்குங்க ஐயா. நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா மாலை சந்திப்போம். மாலை நீங்க மாலை இருக்க வரைக்கும் பயன் கண்டிப்பா சந்தோஷமா ஜெயிச்சிருங்க ஐயா. சரி 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 ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வணக்கம் சாமி, அருப்புக்கோட்டையிலிருந்து வீரமணி பேசுறேன். வீரமணியா வணக்கம். வெற்றிலை பிரசனத்துக்கு ஏதாவது புக்குக்கு எதுவும் இருக்குங்களா சாமி? கிடையாது 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 கிடையாது. பூரா குறிப்புகள் தான், ஓலைச்சுவடி தான். ஓ சரிங்க சாமி, சரி சரி சரி. உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவு தர்றேன். இன்னைக்கு சாயந்தரம் போட்டு ஈவினிங்ல உங்களுக்கு போட்டு. சரிங்க சாமி. சரியா? சரிங்க சாமி. அந்த லோகங்கள்லாம் அந்த 15 லோகம்லாம் எவன்டையுமே இருக்காது, என்கிட்ட இருக்கு. அது என்னென்ன பேரு, நான் அந்த பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த இன்ட்ரோடக்ஷன்ல உள்ள போய் படிச்சு பார்த்துடலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க சாமி சரிங்க சாமி. 14 உலகம் கேள்விப்பட்டிருக்கேன். 14 உலகம் பேரும் எழுதி வச்சிருக்கேன். 15வது உலகம் இன்னைக்கு தான் பகவான் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 14 உலகத்துக்கும் இந்த பிரசன்னத்துக்கும் சம்பந்தம் என்னன்னு முதல்ல சொல்லிட்டேன். வள்ளிங்கிற ஒரு தெய்வம். ஆமாங்க. ஆமாங்க சாமி. ஆமாங்க சாமி. அவ முருகனுடைய மனைவியா? ஆமாங்க சாமி. அவ குறி சொல்லும் ஒரு வேடுவ இனத்தை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை இல்லையா? கடவுள் ஆயிட்டா இல்லையா? அந்த காலத்துல பேஸ் ரீடருங்க அவங்க. உண்மையாதான் பேஸ் ரீடர்னா முகம் பார்த்து சொல்றது. இன்னைக்கு மேல்நாட்டுல அந்த கலை இருக்கு. பேருக்கு தான் கையில அந்த குச்சி வச்சுக்கிறாங்களே தவிர, ஆனா முகத்தை முகம் பார்த்தான். சரிங்க நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க? சரிங்க சாமி. சரி. அதுலயே அவங்க சொல்றது ஒரு முறை, இந்த 9 கம்பளம் சக்கம்மா சொல்லக்கூடிய வாக்குங்கிறது ஒரு முறை. சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாக்குல நிறைய வாக்கு இருக்கு. இது நம்ம வெற்றிலை பிரசன்னத்துக்குள்ள உள்ள போறது. அது வாக்கு சொல்றதா இருந்தா அவங்க 9 கம்பளத்தார வச்சு சொல்லுவாங்க. ஆனா அவங்ககிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கருகமணி தான் போடுவாங்க. 2வது கல்யாணத்தன்னைக்கு பசும்பாலை தொட்டு தலையில வச்சுதான் தாலியே கட்டுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த வாக்கு சித்திக்கிறதுக்கு பசும்பாலை டம்ளர்ல வச்சு அதை அவங்க தலையில வச்சு, தாயும் தகப்பனும் தலையில பால் வைப்பாங்களா? மொட்டை போடும் போதுதான் வைப்பாங்க, கல்யாணத்தன்னைக்கு வைப்பாங்க. அவங்க அந்த வாக்கு சித்திக்கிறதுக்காக. நிறைய இருக்கு வீரமணி. அன்னைக்கு இருக்கிறதுக்கு எத்தனையோ கடல் மாதிரி கிடக்கு. சரி, ஏதோ கொஞ்சம் அடி எங்களுக்கும் அந்த அமிர்தத்தை கொடுத்தீங்கன்னா நாங்களும் குடிச்சிக்கிடுவோம். நான் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கடவுளே. நான் மறுக்கிறவனே கிடையாது. மறந்தால் தானே நினைப்பதற்கு. கண்டிப்பா சொல்லித்தாரேன். எல்லா வித்தையும் சொல்லித்தாரேன். நம்மளை யாரும் ஜெயிக்கவே முடியாது. சரியா? ஏதாவது ஒன்றிலாவது கொஞ்சம் நல்லா திறமைசாலியா வரணுங்கிறது அடியனுடைய விண்ணப்பம். நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க படிக்கிறது ஒரு சேருக்கு 4 கால். ஆமாங்க. கீழே உட்கார்ற சேருக்கு 4 கால் இருக்கு. ஆனா பலகை எப்ப போடுறோமோ அப்பதான் உட்கார முடியாது மேல. ஆமாங்க. அதுக்கு மேல ஒரு சதுர பலகை போட்டா தானே உட்கார முடியும். பலகை இருந்தா கால் இருந்தும் புண்ணியம் இல்ல, கால் இருந்தா பலகை இருந்தும் புண்ணியம் இல்ல. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? ரெண்டையும் உட்கார வைக்கணும்னா நம்ம முதல்ல சமபலமா 4 பக்கம் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் அத மேல கொண்டு வரும். வேதங்கள் 4: ரிக், யஜுர், சாம, அதர்வனம். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாமே 4 யுகங்கள் 4. எல்லாமே 4 நாளுக்குள்ளதான் வரும். அப்ப இப்ப நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரேன். கரெக்டா வரும்போது பழைய தூக்கி போட்டு மேலே ஏறி உட்காந்து நீங்க வேற சொல்லுங்க பண்ணி போயிருவேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்ன விளக்கம் ஐயாவுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாதகத்துல எல்லாம் போய் ரொம்ப ஜாதகத்துல போய் முண்ட வேண்டியது இல்ல. எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒன்னு எடுத்து அப்படி தூக்கி போடணும், அதுல இருந்து ஒன்னு எடுத்து அப்படி தூக்கி போடணும். இதை வச்சே நம்ம பேஸ் பண்ணி அடிப்படையில கொண்டு வரும்போது கண்டிப்பா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நான் சொல்லுவேன், ரைட்டுங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? வந்து உட்கார்றவங்க நம்ம முதல்ல அவங்கள பார்த்து வாங்கன்னு கும்பிடணும். அவர் எந்திரிச்சு போகும்போது ஐயா நீ மனிதன் இல்ல கடவுள்னு உங்களை பார்த்து கும்பிட்டுப்போம். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் கண்டிப்பா மாலை 6 மணிக்கு சந்திப்போம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் யாரும் உள்ள நல்லா இருக்கியா?
திரு நல்லா இருக்கீங்க. உங்க ஆசீர்வாதத்தால, ஆசானோட ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கீங்க. ஆமா 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 ஆமா. பலன் எப்படி பெறணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருப்படா நல்லா இருப்படா நல்லா இருப்படா. நல்லா படிப்பு நல்லா வர்ற அளவுக்கு இறைவன் உங்களுக்கு அருள் கொடுத்துருக்கான். கண்டிப்பா மாலை மாலை ஒன்று நல்லா படிங்க. நல்லா சொல்லித்தாரு நல்லா சொல்லித்தாரு. சர்க்கியூட் பண்ணி சொல்லு. ஐயா வணக்கம். ஈரோட்ல இருந்து ராஜேந்திரன். ராஜேந்திரன்யா வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு உங்களை பார்த்து. என்ன செய்ய கோடை விழாவுக்கு நேரம் வந்துடுறேங்க ஐயா. வாங்க வாங்க. வெற்றில பிரசன்னம் ஆரம்பமே அமர்கலமாவும் அற்புதமாவும் இருக்கு. மாலை விழாவுக்காக காத்துட்டு இருக்கேன். சாயங்காலம் 6 தொடங்கிடுவோம். அது வந்துடுறேங்க ஐயா. ராகு காலம் முடிஞ்சோடனே தொடங்கி. சரியா? சரிங்க ஐயா. சரி. ஹலோ கேக்குதா? கலசை வணக்கம். வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம். கிளாஸ் கொஞ்சம் குறிப்பு கொஞ்சம் வேணும்ண்ணா. குறிப்பா தான் அனுப்புறாங்கல்ல, வட்ட வட்டம் அனுப்பிட்டே தானே இருக்காங்க. குறிப்பு அனுப்புறாங்க, உங்களுக்கு அந்த பேசுற ஸ்பீச்சையும் அனுப்பிடுறாங்க. போட்டு கொடுத்துடுறேன் போட்டு. சரியா? ஹலோ ஹலோ வணக்கம் சாமி. பொள்ளாச்சி மதுரைக்காராணி. மதுரைக்காராணி வணக்கம்ப்பா. சொல்லுப்பா. நல்லா இருக்கீங்களா சாமி? நல்லா இருக்கேயா நல்லா இருக்கேன். சந்தோஷம் சாமி. இன்னைக்கு வகுப்பு காலையில ஆரம்பிக்கும் போது நல்லா சிறப்பா அமைஞ்சிருக்குதுங்க. சரி சரி. ஆமா சாமி. கண்டிப்பா மாலை சந்திக்கிறாங்க சாமி. ரொம்ப நன்றிங்க சாமி. கண்டிப்பா 6 மணிக்கு மேல 6:15 தொடங்கிடும். சரியா? ஓ சரிங்க சாமி சரிங்க சாமி. சரியா சரியா. சந்தோஷம் சாமி. Ah.